ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலகாபாத்ல வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 11 வயது பெண் குழந்தைய வந்து 2 பேர் வந்து கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி செஞ்சிருக்கு. அந்த வழக்கு வந்துட்டு அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு வருது. அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதியுடைய பெயர் ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா. அவர் வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய தீர்ப்புங்க. என்ன சொல்றது, கின்னஸ் சாதனை படிக்க வேண்டிய தீர்ப்பு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. கின்னஸ் புத்தகம் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதனால அப்ப வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுடைய மார்பகங்களை தொடுவதோ ஆடைகளை வந்து களைவதோ இது அது வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றமே கிடையாதான். அப்ப இவரை பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை குற்றம்? சும்மா கையை முடிச்சு கிள்றது, கையை முடிச்சு இழுக்கிறது, அப்புறம் முகத்தை வந்துட்டு கிள்றது, இதெல்லாம் தான் முடிய முடிச்சு இழுக்கிறது, இதெல்லாம் தான் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு இவருடைய கேட்டகரி டெபினிஷன் அப்படியா இருக்குமோ என்னன்னு தெரியல. ஒருவேளை இவங்க வீட்டுல இருக்க இவங்களுக்கு எல்லாம் குழந்தைங்க இருக்கும் இல்லையா, பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்துட்டு எல்லாம் இருப்பாங்கல்ல. அப்ப அவங்க வீட்டுல இருக்க பெண்களை எல்லாம் வந்துட்டு எங்க வேணாலும் டச் பண்ணலாமா? எந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல வேணாலும் டச் பண்ணலாம், அது பாலியல் வன்கொடுமை குற்றம் இல்லைன்னு சொல்லுவாரா என்ன? அப்ப வந்து யாருடைய பொண்ணை வேணாலும் வந்துட்டு மத்தவங்க பொண்ணுங்களை வந்து எந்த இடத்துல வேணாலும் டச் பண்ணா அது பாலியல் வன்கொடுமை குற்றம் கிடையாது. ஆனா இவங்க வீட்டு பெண்கள் மேல கைய வச்சா மட்டும் அது பாலியல் வன்கொடுமை குற்றமா? என்ன இதெல்லாம் அப்படி பார்க்க போறப்ப என்ன நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பெண் பிள்ளைங்க வெளியில் அனுப்புறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்க எல்லாம் யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் போல எல்லாருமே வந்துட்டு டச்னா என்ன, பேக் டச்னா என்னன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப வந்து ஒரு குழந்தைங்க வந்துட்டு இப்படி எல்லாம் இந்தந்த இடங்கள்ல எல்லாம் யாராச்சும் வந்து அன்யூஷுவலா வந்து உங்களை டச் பண்றப்ப அதை பத்தி நீங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். இதெல்லாம் வந்து நல்ல டச், இதெல்லாம் வந்து கெட்ட டச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரி, சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லலாம், இதெல்லாம் குற்றம் இல்லைன்னா எப்படி? எல்லாருமே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் போய்கிட்டே இருப்பான். எவன் வேணாலும் வந்து எந்த பொண்ணுங்களை வேணாலும் எந்த குழந்தைங்களை வேணாலும் வந்துட்டு எங்க எல்லா பிரைவேட் பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து டச் பண்ணிட்டு போனா அது தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப எல்லாரும் இந்த விஷயத்த செஞ்சுட்டு போவான். ஓட்டே வந்து தப்பு இல்லைங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடாதா? இதெல்லாம் என்ன இது? அப்ப எல்லா இடத்துலயும் எல்லாரையும் டச் பண்ணிட்டே இருந்தா எங்க போறது நாட்டுல? இந்த மாதிரி ஏன் வந்துட்டு ஒரு தப்பு செய்யறவங்களுக்கு தைரியத்தை நீங்களே கொடுக்குறீங்க? இந்த மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் வழங்கி இந்த மாதிரி செய்யறதுனால எத்தனை பெண் பிள்ளைகள் வந்து செக்ஷுவல் அசால்ட்டா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே அதே தான் பண்றாங்க. ஏன் எல்லாமே வந்து இப்படிதான் இந்த மாதிரிதான் பண்றீங்க? எப்படி இருந்தாலும் போவோம், காசு கொடுத்துருவோம், இல்ல வந்து தீர்ப்பு இப்படிதான் வரும். பெருசால நம்ம நாட்டுல வந்து சட்டங்கள்லாம் எதுவும் இந்த மாதிரியான செக்ஷுவல் அசால்ட்டா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து கிடையாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப தெனாவட்டா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து ஏன் இன்னும் அவங்களை வந்து என்கரேஜ் பண்றீங்க? உங்களால வந்துட்டு ஒரு தீர்ப்பு ஒழுங்கா கொடுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு முடியலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்களேன். இப்படியா கொடுங்கன்னு ஒரு தீர்ப்பை என்ன சொல்றதுன்னே எல்லாரும் கிளம்பிடுறீங்க. இப்படியெல்லாம் வந்து எப்படி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இனிமே வந்துட்டு போக முடியும்? அப்புறம் எதுக்காக வந்து நிறைய பேர் வந்துட்டு அப்புறம் செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கறத தயவு செஞ்சு விக்கிபீடியா இல்ல கூகுள் எங்கேயாச்சும் சர்ச் பண்ணி பாருங்க. ஒருவருடைய விருப்பம் இல்லாமல் அவர்களுடைய உடம்பில் எந்த ஒரு பாகங்களையும் ஆகட்டும், அவர்களுடைய ஆடைகளை வந்து களைவது எல்லாமே வந்து செக்ஷுவல் அசால்ட் தான் அப்படின்னு நான் சொல்லலைங்க, கூகுள் சொல்றது. அதுதான் வந்துட்டு விக்கிபீடியா சொல்றது, எல்லாமே சொல்றது. தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பாருங்க. அப்படி நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஒரு லா காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க, லாயரா இருந்தது, ஒரு நீதிபதியா இருக்கீங்க. அப்படி இருக்கப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுல நடந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப நீங்க ஒரு நீதிபதியா போய் இருக்கிறப்ப இந்த மாதிரியான தீர்ப்பு வந்து உங்களால சொல்ல முடியுமா? முடியாதுங்க. அப்ப அடுத்தவங்களுக்கு மட்டும் ஏன் எல்லாம் தீர்ப்பு சொல்றீங்க? ஒரு சின்ன வயசு 11 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு போய் இது பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? அந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் குற்றச்செயல் செய்யறவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம்மா. இந்த பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளை 10 வயசு பிள்ளைய கொண்டு வந்து பண்ணுவோம், திருப்பி கோர்ட்டுக்கு போவோம், இதே மாதிரி தீர்ப்பு வரும், நம்ம திருப்பி வருவோம், திருப்பி இன்னொரு பொண்ணு 9 வயசு பொண்ணு போய் பண்ணுவோம், இல்ல 61 வயசுக்கு ஆயம்மாவை கொண்டுட்டு போய் நம்ம ஏதாச்சும் பாலியல் வன்கொடுமை பண்ணுவோம். ஆனா அப்ப கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்ப கூட பாட்டி ஓட்டி போவோம், அப்போ அது குற்றம் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு கொண்டுட்டு வந்துருவாங்க. அப்படின்னு தானே குற்றம் செய்யறவங்களுக்கு தோணும். இல்ல, குற்றங்கள் எப்போதுமே வந்து அதிகமாகுது அப்படின்னா நம்ம கிட்ட நம்மளுடைய சட்டங்கள் அந்த அளவுக்கு வலுவா இல்லைங்கிறதுதான் அர்த்தம். எப்போதுமே சட்டங்கள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா குற்றங்கள் வந்து கம்மியா தான் ஆகும். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.